अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு முய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத விராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிளவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கிறார் என்று பார்த்து வருகிறோம். அதில் பல பல பத்ததிகளாக அதை பிரித்து ஒவ்வொரு பத்ததியிலேயும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை பல ஸ்லோகங்களாலே வர்ணித்தல் என்பதையும் பார்த்து வருகிறோம். அதில் இப்பொழுது 20வது பத்ததியான இந்திரநீல பத்ததி, அதாவது எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கக்கூடிய பாதுகளிலே இழைக்கப்பட்டிருக்கிற இந்திரநீல கல், ஹரிநீலக்கல், அந்த கல்லினுடைய ஒளியினுடைய சிறப்பை மட்டும் 30 ஸ்லோகங்களாலே வர்ணிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதிலே இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்திலே 699வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், அந்த இந்திரநீல கல்லிலிருந்து பெருகுகின்ற ஒளி இருக்கிறது, அது கருப்பான யமுனை போலே இருக்கிறது. ருத்ரனுடைய தலையிலே கங்கை மட்டும்தானே இருக்கிறது, இப்பொழுது யமுனையும் போய் அங்கே சங்கமிக்கிறது போலே, அந்த கங்கையோடு யமுனையும் சேர்வது போலே இருக்கிறது என்று ஒரு அர்த்தத்தை அற்புதமாக அருளி செய்கிறார். பரிச்சரதி விதௌத்வாம் பாதுகே ரங்கபர்த்துஹு பதசரசிஜ பிருங்கைஹி பாசுரைரிந்திரநீலைஹி பிரகட்டித யமுனௌகா பக்தி நம்ரஸ்ய சம்போ பரிணமயசி சூடா விஷ்ணுபத்யா பிரயாகம். அதாவது விதௌ பரிச்சரதி துவாம் பாதுகே, ஹே பாதுகே, விதி, விதி என்னால் பிரம்மாவை சொல்லுகிறது. பிரம்மாவானவன் பெருமாளுடைய பாதுகைக்கு சில பரிச்சரணங்கள், அதாவது ஆராதனங்களை செய்கிறான். பரிச்சரதி விதௌ துவாம், அப்பொழுது என்ன ஆகிறது, அந்த எம்பெருமானுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய தாமரை, அந்த பதசரசிஜ பிருங்கைஹி பாசுரைர் இந்திரநீலை, அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரை, ரங்கபர்த்துகு பதசரசிஜ, எம்பெருமானுடைய திருவடி தாமரை, ரங்கநாதனுடைய திருவடி தாமரை, அந்த திருவடி தாமரையில இந்த நீல கற்கள் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா வண்டுகள் போலே இருக்கிறதுன்னு சொல்ற. எம்பெருமானுடைய திருவடி தாமரை போலே இருக்கிறது. இப்போ இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய நீலக்கல் அது கருத்த நிறத்தை உடையதாய் அந்த திருவடியோடு நெருங்கி இருக்கிறபடியினாலே தாமரையிலே தேனை பருகுவதற்காக வந்த வண்டுகள் போலே அந்த நீலக்கற்கள் தெரிகிறது. அதைத்தான் பதசரசிஜ பிருங்கைஹி பாசுரைரிந்திரநீலைஹி. சரி, பிரம்மா ஆராதனம் பண்ற பொழுது பிரம்மாவனுடைய பிள்ளையான ருத்ரனும் அங்கே வருகிறார். அவர் வந்து என்ன பண்ணுகிறார், தலையாலே வணங்குகிறார். ருத்ரன் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறார். அப்படி வணங்குகிற பொழுது என்ன ஆகிறது, பக்தி நம்ரஸ்ய சம்போஹோ, பக்தி நம்ரஸ்ய, பக்தியோடு நம்ரஸ்ய வணங்கின அந்த சம்பு, சம்பு என்கிற சிவன் ருத்ரன், அவனுடைய தலையில என்ன ஆகிறது என்னால், பிரகட்டித யமுனௌகா சூடா விஷ்ணுபத்யா பிரயாகம் பரிணமசி. இந்த
நீலக்கற்கனுடைய ஒளியே எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா யமுன ஊகா, யமுனையினுடைய பிரவாகம் போலே இருக்கிறது. யமுனை என்கிறது கருத்து காணப்படும். யமுனை நதியினுடைய தீர்த்தம் இருக்க அது கொஞ்சம் கருப்பா இருக்கும். அது அதனால இப்ப இந்த நீலக்கற்கனுடைய ஒளியும் கருப்பா சிதறுகிறதோ இல்லையோ, அந்த ஒளி சிதறல் நீல கருப்பா இருக்கோ இல்லையோ, அதனால பிரகட்டித்த யமுன ஊகா அப்படி வெளிப்படுகிற அந்த யமுன ஊகா அது என்ன ஆகிறதுன்னு கேட்டா அந்த இடத்துல பிரயாகம் பரிணமயசி, பிரயாகத்தை உண்டு பண்ணுகிறது. அதாவது ஒரு அர்த்தம் சொல்லலாம் இந்த இடத்துல, இந்த பிரயாக் என்று நாம் ஒரு இடம் சொல்றோமே, அது எந்த இடம் என்னால் யமுனையும் கங்கையும் சேர்கிற இடத்திற்கு பிரயாக் என்று பெயர், பிரயாகம்னு பேர். அதாவது இப்பொழுது நாம் அது ஒரு காலத்தில் அது அலகாபாத் என்று சொல்லப்பட்டு வந்தது. இப்பொழுது அதற்கு வேறு பெயர் நமக்கு வைத்திருக்கிறார்கள் என்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது அந்த இடத்துல என்ன ஆகும்னு கேட்டாங்க, அந்த ஒரு 3 நதி ஒன்னா சேர்ற இடம் என்று சொல்லுவதுண்டு. அதாவது கங்கை, அது யமுனை, சரஸ்வதி 3 பேரும் சேர்ற இடம்னு சொல்றான். ஆனால் கங்கையும் யமுனையும் சேர்ற இடம் என்ன வெளியில தெரியும். சரஸ்வதி நதி என்கிறது அது கீழே அடியிலே இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதனால அப்படிப்பட்ட இடம் அது. அந்த இடத்திற்குத்தான் பிரயாகம் என்று பெயர். பிரயாக கேத்திரம்னு அந்த இடத்துல சொல்றது உண்டு. இப்ப என்னன்னா, ருத்ரனுடைய தலையில ஏற்கனவே கங்கை இருக்கிறது. இப்போ ருத்ரன் பகவானை வணங்குகிற பொழுது அவனுடைய பாதுகையில் இருக்கக்கூடிய நீல நிற கல்லினுடைய அந்த ஒளி சிதறல் யமுனை போல இருக்கிறது. அப்போ அந்த ஒளி சிதறல் யமுனை அது அந்த கங்கையில போய் சேர்ற பொழுது என்ன ஆகிடுது என்று கேட்டால் அது அப்படியே பிரயாக கஷேத்திரம் போலே ஆகிவிடுகிறது என்று, அதைத்தான் கங்கையும் யமுனையும் சேருகிற இடம் போலே ஆகிவிடுகிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் எப்படி சொல்றாருன்னா, பிரகட்டித யமுனௌகா பக்தி நம்ரஸ்ய சம்ப்ரோ சம்போஹோ சம்போஹோ சூடா. அப்ப சூடான்னா அவனுடைய தலையில என்ன பண்ணுகிறாய் நீ, பரிணமயசி பிரயாகம், ஒரு யமுனையே அந்த இடத்துல பிரயாகத்தை நீ உண்டாக்குகிறாய். கங்கைக்கு நீ என்ன பண்ணுகிறாய்னா அப்படி அவனுடைய தலையில சூடா விஷ்ணு பத்னியாக, அந்த எம்பெருமானுடைய தலையில, அதாவது இவனுடைய ருத்ரனுடைய தலையில இருக்கக்கூடியது அது எம்பெருமானுடைய பத்னியாக சொல்லப்படுகிறது கங்கை. அதற்கு ஒரு பிரயாகத்தை நீ உண்டு பண்ணுகிறாய் என்று இப்படி யமுனையோடு ஒரு தொடர்பை உண்டு பண்ணுகிறாய் போலே இருக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக அனுபவித்தார். அடுத்தபடியாக 700வது ஸ்லோகம். இந்த 700வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், எம்பெருமானே ஒரு பெரிய சமுத்திரம், அழகு சமுத்திரம் இல்லை, அழகு கடல். அந்த அழகு கடலுக்கு கரையில் ஒரு என்ன ஆகும், கடல் என்னால் கரையில் நிறைய ஒரு மரங்களோடு கூடிய ஒரு இடம் இருக்கும். சமுத்திரத்தினுடைய கரையிலெல்லாம் நிறைய மரங்கள் இருக்கும். அந்த காலத்திலேயே அந்த மாதிரி பண்ணி வைத்திருப்பார்கள். ஏன்னா சமுத்திரத்தினுடைய வெள்ளம் வந்தால் அது உள்ளுக்குள்ள வந்ததுன்னா, சுனாமி போல வந்ததுன்னா அந்த மரம் தடுக்கும் என்று சொல்வதுண்டு. அதனால இப்ப என்னன்னா, எம்பெருமானுடைய அழகு வெள்ளம், அதற்கு கரையிலே இருக்கக்கூடிய மரங்கள் போல இந்த நீல கற்கள் இருக்கின்றன பாதுகையிலே என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பதகிசலய சங்காத் பாதுகே பத்ரள ஸ்ரீஹி நகமணி பிருதாரைஹி நித்ய நிஷ்பன்ன புஷ்பாஹ சதமகமணி நீலா சௌரிலாவண்ய சிந்தோஹ நிபிடதமதமாலா காபி வேலாவனீத்வம். பதகிசலய சங்காத், எம்பெருமானுடைய திருவடி இருக்கிறதே அது எப்படி இருக்கிறதுன்னா தளிர் போலே இருக்கிறது. தளிர்னால் அது கொஞ்சம் சிகப்பா இருக்கும். எம்பெருமானுடைய உள்ளங்கால் அந்த பதம் எப்படி இருக்கிறது, சிவப்பா இருக்கும். அதுக்கு மேல எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கும்னு கேட்டா அது பச்சை பசையல் இருக்கிறபடினாலே அது இலை போல இருக்கிறது. அதுக்கு மேல நகமணிபிஹி உதாரைஹி நித்ய நிஷ்பன்ன புஷ்பா, எம்பெருமானுடைய நகம் இருக்கிறதே அதிலிருந்து வெள்ளை வெளையர் என்று ஒளி பெருகுகிறது இல்லையா, அது பார்த்தா எப்படி இருக்கிறது, நித்ய நிஷ்பன்ன புஷ்பா, அப்பொழுதளர்ந்த ஒரு வெள்ளை புஷ்பம் போலே, மல்லி புஷ்பம் போலே இருக்கிறது. எம்பெருமானுடைய திருவடி அது வெளிப்புறம் அது எப்படி இருக்கிறது, நல்ல தளிர் போல இருக்கிறது. மேல்புறம் பார்த்தா அது பத்திரம் இலை போல இருக்கிறது. அந்த நகம்
அதெல்லாம் நன்னா புஷ்பம் போலே இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்த சதமகமணி நீலா, இப்போ நீல நிற கற்களினுடைய ஒளி அது இருக்கிறதே, அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டார். சௌரி லாவண்ய சிந்தோஹோ நிபிடதமாலா காபி வேலாவனி. அதாவது சௌரி லாவண்ய சிந்து, சௌரி எம்பெருமானுடைய லாவண்யம். லாவண்யம் என்னால் அப்படியே மொத்த அழகு. அந்த அழகுக்கு ஒரு கடல் போல இருக்கிறான் எம்பெருமான். அப்படியே எம்பெருமானை சேவிச்சா அழகு கடலாவே இருக்கிறான் அவன். அந்த லாவண்ய சிந்தோகோ, அந்த அழகு கடலுக்கு என்னன்னா நிபிட தமாலா, அந்த தமால மரங்கள்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட மரங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா கருப்பா இருக்கும். அது நல்ல நீளம் நெருக்கமா வேற இருக்கும். அது எப்படி இருக்கிறதா நிபிட, அது பச்சிலை மரங்கள். அது எப்படி இருக்கிறதுனா நிபிட தம தமாலா, நிபிடதம தமாலா என்று சொல்றார். நல்ல நெருக்கமாக இருக்கக்கூடிய தமால மரங்கள், கருப்பு பச்சிலை மரங்கள். அப்படி அமைத்த ஒரு காப்பி வேளாவணி, ஒரு கரை போலே அன்றோ நீ இருக்கிறாய் அன்று. அந்த நீலமணி கற்கள் எம்பெருமானாகிற அழகு கடலுக்கு ஒரு கரை போலே இருக்கிறது என்று அப்படி இந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். அடுத்தபடியாக 701வது ஸ்லோகம். அந்த 701வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால், எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலே இருக்கக்கூடிய கற்கள், அதாவது பாதுகையிலே பதித்திருக்கக்கூடிய கற்கள், அதெல்லாம் எப்படி இருக்கிறதுனா நல்லா கருப்பா இருக்கு. எப்படி ஏன் கருப்பா இருக்கு அப்படின்னா இதுக்கு வேற ஒரு காரணத்தை சொல்லுகிறார் இந்த இடத்துல. என்னன்னா, யார் எம்பெருமானை தியானம் பண்ணுகிறார்களோ சேவிக்கிறார்களோ அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ன ஹிருதயத்தில் இருக்கிற இருட்டையெல்லாம் இது தான் வாங்கி கொண்டு கொடுத்தான். அதனால இது கருப்பா இருக்கும். அதாவது ஹிருதயத்தில் அறியாமை என்கிறதை இருளாக சொல்லுவது உண்டு. அறியாமையினாலே அது இருட்டு. யார் பாதுகையை சேவிக்கிறாளோ அவளுக்கு அறியாமையெல்லாம் போயிடுறது. அந்த அறியாமை எங்கே போயிடுது அப்படின்னா அது அப்படியே அந்த இருட்டு அப்படியே பாதுகையினுடைய இருக்கக்கூடிய நீலக்கல்லில் சேர்ந்து கொடுத்து அப்படின்னு ஒரு அழகான ஒரு கற்பனை, ஒரு உருவகம். வைவினிகிதமேதத் கேபி பஷ்யந்தி மந்தாஹ சதமகமணிஜாலம் ஷார்கிணः பாதரக்ஷே வயமிதமிக வித்மஹ பிராணினாம் பாவுகானாம் ஹிருதய கிருஹ குஹாப்யஹ பீதமந்தம் தமிஸ்ரம். த்வயி விஹிதமேதத் சதமக மணிஜாலம். சதமக மணிஜாலம் என்னால்னா இந்த நீல நிற கற்களினுடைய, நீல நிறம்னால் கருநீலம், ரொம்ப கருப்பா இருக்கும். அது நீளம் அதிகமாக அதிகமாக அது கருத்து காணப்படும். அதை சதமக மணிஜாலம். சதமகன் என்ன இந்திரனுக்கு பெயர். அப்ப சதமகமணி என்னால் இந்திர நீலம். அதனுடைய அந்த ஒரு நிறம் இருக்கிறதே அது கருத்து இருக்கிறது. அத்தை எல்லாரும் சார்கிணா பாதரக்ஷே, சார்கபாணியான எம்பெருமானுடைய பாதரட்சையே, உன்னிடத்தில் இருக்கக்கூடியதான அந்த நீல நிறத்தை சில பேர் என்ன நினைக்கிறார்கள், அது நீல நிற கல்லினுடைய ஒளி அது அப்படின்னு சாதாரணமாக நினைக்கிறார். உண்மையில அது அப்படி அல்லன்னு சொல்றார். பயமிக வித்மஹ, நாங்கள் இதை எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் தேசிகன் சொல்றார், நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா, பிராணினாம் பாவுகானாம். பாவுகானாம் பிராணி, உன்னை அடைந்த, உன்னை தியானம் பண்ணுகிற அந்த பிராணினாம் ஜனங்களுடைய ஹிருதய கிருஹ குஹாபியா, ஹிருதய கிரகமாகிற குகை இருக்கிறதே அதுல இருக்கக்கூடிய அந்தந்தமிஸ்ரம், அந்த அறியாமையாகிற இருட்டு இருக்கிறதே அது பீத்தம், நன்றாக குடிக்கப்பட்டு விட்டது. யார் பாதுகையை வணங்குகிறார்களோ அவர்களுடைய ஹிருதயத்தில் இருக்கிற இருட்டெல்லாம் அப்படியே நன்றாக எடுத்துட்டு கொடுத்தான். எதுன்னு கேட்டா இந்த பாதுகை வெளியில எடுத்து கொடுத்து, அது எடுத்தபடியினாலே பாதுகையில அந்த நீல நிற கற்கள் அப்படி கருத்து காணப்படுகிறது. உண்மையில மற்றவாதான் அதை நீல நிற கல்லா பார்க்கிறாளே தவிர நாங்களெல்லாம் எப்படி பார்க்கிறோம்னா எங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அறியாமையாகிற இருளை அது எடுத்துக்கொண்டு விட்டது என்று பார்க்கிறோம் என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வர்ணித்தார். இன்னும் தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினி சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓ
विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।